வணக்கம். தாய் டிவியின் பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் ரோஷானி மனோரஞ்சன். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழீழ விடுதலை புலிகள் தொடர்பில் தவறான அறிக்கையை வெளியிட்ட சுரேசலே பொன்சேகா வெளியிட்ட முக்கிய தகவல். வரலாற்றில் இடம் பிடிக்கப் போகும் சபாநாயகர் உடன் கைது செய்யுங்கள் கம்மன்பில. ஜெனீவாவில் இலங்கைக்கு பேராபத்து, அரசுக்கு ஜிஎல் பீரிஸ் விடுத்துள்ள கடும் எச்சரிக்கை. ஜெர்மனி செல்லும் ஐரோப்பிய ஒன்றிய குழுவினர் யாழ் நீதவான் நீதிமன்றம் அனுமதி. நெதன்யாகு கைது செய்யப்பட மாட்டார், டொனால்ட் ட்ரம்ப் அறிவிப்பு. நீதிபதிகள் பயன்படுத்தும் அறிவியல் கையேடு குறித்து மறு ஆய்வு செய்ய டொனால்ட் ட்ரம்ப் உத்தரவு. இனி தொடர்பான விரிவான செய்திகள். நான் ராணுவ தளபதியாக பொறுப்பேற்ற போது அரசாங்க புலனாய்வு துறையிலிருந்து கபில கெந்த விதார்ணவும் சுரேசாலிவும் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் 9,000 உறுப்பினர்கள் மட்டுமே இருப்பதாக தனக்கு அறிக்கை சமர்ப்பித்திருந்தனர் என்று ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்தார். வலியுலி தளமொன்றுக்கு வழங்கிய விசேட செவ்வியில் இதனை அவர் தெரிவித்தார். மேலும் அவர் தெரிவித்ததாவது: சலைவின் அறிக்கை மற்றும் அவர்களின் அதிகாரப்பூர்வ கணக்கு 9,000 மட்டுமன்றே குறிப்பிடப்பட்டிருந்தது. தமிழீழ விடுதலை புலிகளுடைய செயல்பாடுகள் நடக்கும் முறையை வைத்து நான் ஒரு ஆய்வு செய்தேன். கிழக்கில் இவ்வளவு பேர் இருக்கின்றார்கள் என்ற ஊகிப்பு தாக்குதல் வியூகம் எந்த பக்கத்தை பாதுகாத்து தாக்குகின்றார்கள், பங்கர்களை எந்த பக்கத்தில் அமைத்து கைப்பற்றி இருக்கின்றார்கள் என்பதை நன்கு ஆய்வு செய்தேன். யாழ்ப்பாணம் முகமாலையில் சுமார் 2,000 பேர் இருக்கின்றார்கள். இப்படி நான் கணக்கிட்டு பார்த்தபோது இது நிச்சயமாக 30,000க்கும் அதிகம் என்று எனக்கு புரிந்தது. இந்த 9,000 அல்லது 10,000 பேரை கொண்டு இவர்களுக்கு எவ்வாறு தாக்குதல் நடத்த முடியாது. குறைந்தபட்சம் 30,000 பேராவது இருக்க வேண்டும் என்பதுதான் எனது கணிப்பு. சிறிது காலம் கழித்து இக்பால் அதாஸ் என்ற புலனாய்வு ஊடகவியலாளர் அந்த காலத்தில் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பில் 35,000 பேர் இருப்பதாக ஒரு கட்டுரை எழுதினார். அப்போதுதான் நான் இதுதான் சரியான எண்ணிக்கை என்று தெரிந்து கொண்டேன். எனவே இவர்களால் எந்த பயனும் இல்லை, பொய் அறிக்கைகளை சமர்ப்பித்தனர். தமிழீழ விடுதலை புலிகள் என்ன செய்கிறது என்று கூட தெரியாது. தமிழீழ விடுதலை புலிகளின் பலத்தை பற்றியும் புரிதல் இல்லை. அதனால் தான் நான் எந்த விதாரண சுரேசலவை நீக்கினேன். அதன் பின்னர் கோட்டபய ராஜபக்ஷ இவர்களை சேர்த்து கொண்டு கொழும்பில் உளவு தகவல்கள் கூட்டம் ஒன்று நடத்தி கொழும்பு உளவு வேலையை கோட்டபய தான் ஹெந்த விதாரண மற்றும் சலைவுடன் இணைந்து தனியாக ஒரு குழுவை அமைத்து செயல்பட்டார். தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்புடன் நேரடியாக போரிட்டு உன்னதமான சேவை செய்த சிறந்த உளவுத்துறை தலைவர் என்று தானே சொல்கின்றார்கள். இவர்கள் கோட்டபய ராஜபக்ஷவிற்கு உன்னதமான சேவை செய்தவர்கள். ஈழப்போரில் 4ஆம் கட்ட நடவடிக்கைக்கு அவர்கள் ஒரு துரும்பை கூட அசைக்கவில்லை என குறிப்பிட்டார். சபாநாயகரை லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று பிபதிர்கல உரிமைய கட்சியினுடைய தலைவரான உதயன் கம்மன்பில தெரிவித்தார். சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்னவிற்கு எதிராக நாடாளுமன்ற செயலாளர் நாயகத்தால் சமர்ப்பிக்கப்பட்ட விசாரணை அறிக்கையில் 10 ஊழல் மோசடி குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன என்று அந்த அறிக்கையின் அடிப்படையில் கைது செய்யுமாறு குறிப்பிட்டார். கொழும்பில் உள்ள தம்முடைய கட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இதனை அவர் தெரிவித்தார். விசாரணை அறிக்கையின் அடிப்படையில் சபாநாயகர் மீது முன்வைக்கப்பட்டுள்ள பிரதான குற்றச்சாட்டுகளாக வாசஸ்தல முறைகேடு, அதாவது தாபன விதிக்கோவைகளுக்கு முரணாக அரசு செலவில் பராமரிக்கப்படும் உத்தியோகபூர்வ வாசஸ்தலத்தை தவிர்த்து லோரிஸ் மாவட்டத்தில் உள்ள மற்றொரு இல்லத்தில் வசிப்பதுடன் அதற்காக பொதுமக்களின் வரிப்பணத்தை செலவிடப்படுகிறது. அடுத்து பணிக்குழாம் நியமனம். உத்தியோகபூர்வ வாசஸ்தலத்தில் சேவையாற்றாத 8 பேரை தமது பணிக்குழாமில் இணைத்து அவர்களுக்காக மாதம் 7,60,000 ரூபாய் அரசு நிதி செலவிடப்பட்டது. அடுத்து ஊழியர் நியமனத்தில் முறைகேடு. அமைச்சரவை அனுமதியின்றி தகுதியற்ற நபர்களை தனிப்பட்ட பணிக்குழாமில் நியமித்தல். வாசஸ்தலம் மாற்றமும் குறிப்பிடலாம். அமைச்சரவை அனுமதியின்றி உத்தியோகபூர்வ வாசஸ்தலத்தை ஆராய்ச்சி மையமாக மாற்ற தீர்மானித்தமை. தனிப்பட்ட தேவைக்கு அரசு சொத்து, தனிப்பட்ட செயலாளருக்கு அரசு செலவில் இல்லம் ஒதுக்கியமை மற்றும் குளிரூட்டிய இயந்திரத்தை பழுது பார்க்க நாடாளுமன்ற பணியாளர்களை பணியமர்த்தியமை. ஊடக பிரிவு மோசடி. அதிகாரப்பூர்வமற்ற ஊடக பிரிவுக்காக அரசு வாகனங்கள் மற்றும்
உபகரணங்களை தவறாக பயன்படுத்தியமை. இது தொடர்பில் ஏற்கனவே முன்னாள் பிரதி செயலாளர் நாயகம் முறைப்பாடு செய்துள்ளார். உயர்நீதிமன்றம் மற்றும் மேன்முறையீட்டு நீதிமன்றங்களில் உள்ள வெற்றிடங்களை நிரப்பாமல் நீதியரசர்களின் பதவிக்காலத்தை நீட்டிக்க அவசரப்படும் அரசின் போக்கு இலங்கையின் நீதித்துறை மீதான சர்வதேச நம்பிக்கையை சீர்குலைத்து ஜெனீவாவில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று முன்னாள் வெளிவிவகார அமைச்சரான ஜிஎல் பீரிஸ் தெரிவித்தார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அரசியல் காரியாலயத்தில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது இதனை அவர் தெரிவித்தார். மேலும் அவர் தெரிவித்ததாவது: ஆனால் எமது நாட்டில் அரசு எவ்வித வெளிப்படைத்தன்மையுமின்றி இதனை செய்கிறது. வழக்குகள் தேங்கி கிடப்பதாக கூறி பதவிக்காலம் நீட்டிப்பை கோரும் அரசு உயர்நீதிமன்றம் மற்றும் மேன்முறையீட்டு நீதிமன்றங்களில் உள்ள 4% வெற்றிடங்களை ஏன் நிரப்பவில்லை? இந்த வெற்றிடங்களை நிரப்பாமல் வைத்திருப்பதன் மூலம் நீதித்துறை மீதான நம்பகத்தன்மையை அரசு சீர்குலைக்கிறது. ஐநா மனித உரிமைகள் பேரவை இலங்கை குறித்து விசேட விசாரணை பொறிமுறையை உருவாக்கியுள்ள நிலையில் உள்நாட்டு நீதித்துறை வலுவாக இருப்பதே நாட்டிற்கு பலம். ஆனால் இன்று நீதித்துறை அப்பட்டமாக அரசியலாக்கப்படுவதனால் அது சர்வதேச மட்டத்தில் நாட்டின் நற்பெயருக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும். எதிர்வரும் செப்டம்பர் மாதம் நடைபெறவுள்ள மனித உரிமைகள் பேரவையின் அமர்வில் இந்த விவகாரங்கள் இலங்கைக்கு எதிராக பயன்படுத்தலாம். தனிநபர் நன்மைக்காக அல்லது குறுகிய அரசியல் நோக்கத்திற்காக முழு நாட்டையும் சர்வதேச நெருக்கடிக்குள் தள்ளுவது கண்டிக்கத்தக்கது. சட்டத்தணிகள் சங்கம் உள்ளிட்ட சிவில் சமூக அமைப்புகள் இந்த பதவிக்கால நீட்டிப்புக்கு கடும் எதிர்ப்பை தெரிவித்துள்ள போதிலும் அரசு அவற்றை காது கொடுத்து கேட்கவில்லை என்று அவர் குற்றம் சாட்டினார். யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்யவுள்ள ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகள் குழு செம்மணி மனித புதைக்குழி பகுதியை நேரடியாக பார்வையிடுவதற்கு யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. அந்த பகுதியை பார்வையிடுவதற்காக ஐரோப்பிய ஒன்றியத்தினர் சார்பில் நீதிமன்றத்திடம் அனுமதி கோரி விண்ணப்பிக்கப்பட்டிருந்தது. இந்த விண்ணப்பத்தை நேற்று திங்கட்கிழமை பரிசீலித்த யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றம் அதற்கான அனுமதியை வழங்கியுள்ளது. நீதிமன்ற அனுமதியின் அடிப்படையில் ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகள் குழுவினர் நாளைய தினம் புதன்கிழமை காலை 9 மணிக்கு செம்மணி மனித புதைக்குழி பகுதிக்கு சென்று நிலைமைகளை பார்வையிட உள்ளனர். இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அமெரிக்காவிற்கு வருகை தரும் போது அவர் எந்த வகையிலும் கைது செய்யப்பட மாட்டார் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார். இது தொடர்பாக தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். அமெரிக்காவில் இருக்கும் வரை இஸ்ரேல் பிரதமர் எந்த விதத்திலையும் எந்த சூழ்நிலையிலும் கைது செய்யப்பட மாட்டார் என்று உறுதியளித்திருக்கின்றார். எதிர்வரும் செப்டம்பர் மாதம் நியூயார்க்கில் நடைபெறவுள்ள ஐக்கிய நாடுகள் பொது சபை கூட்டத்தில் பங்கேற்பதற்காக நெதன்யாகு அமெரிக்கா விஜயம் செய்ய உள்ளார். அந்த சந்தர்ப்பத்தில் அவரை கைது செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து நகர அதிகாரிகளுடன் ஆலோசித்து வருவதாக நியூயார்க் மேயர் ஜோக்ரின் மம்தானி அறிவித்திருந்தார். இந்த நிலையிலேயே டொனால்ட் ட்ரம்ப் இந்த விளக்கத்தை அளித்தார். இதேவேளை ஒவ்வொரு முறை ஈரான் ஒரு அமெரிக்க போர் வீரரை கொள்ளும் போது அதற்கான விலையை அவர்கள் பல மடங்கு அதிகமாக செலுத்துவார்கள் என அவர் மேலும் தெரிவித்தார். இந்த நேரடி உத்தரவு பாதுகாப்பு செயலாளர் ஹெக்ஷத் கூட்டுப்படை தலைவர்கள் குழுவின் தலைவர் டேனியல் கேன் மற்றும் அனைத்து ராணுவ தலைவர்களுக்கும் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக ட்ரம்ப் தெரிவித்தார். பருவநிலை மாற்றம் தொடர்பான வழக்குகளில் அமெரிக்காவின் பெடரல் ஜுடிஷியல் சென்டர் வழங்கும் அறிவியல் குறிப்பு கையேடுகள் குறித்து மறு ஆய்வு செய்யுமாறு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கோரியிருக்கின்றார். இந்த கையேட்டில் உள்ள நம்பகத்தன்மையற்ற தகவல்களை நாட்டிற்கு பெரிய இழப்புகளை ஏற்படுத்தியுள்ளதாக அவர் குற்றம் சாட்டினார். இதுகுறித்து ட்ரம்ப் தன்னுடைய ட்ரூத் சோஷியல் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் கூறியிருப்பதாவது: நமது நாட்டின் மத்திய நீதிபதிகள் உண்மைகளையும் அறிவியலையும் பெற தகுதியானவர்கள். பருவநிலை மாற்றம் குறித்து அரசியல் மோசடிகளையோ அல்லது போலி அறிவியலையோ அல்ல. இந்த உண்மையின் அடிப்படையில் மத்திய அரசின் சஸ்பென்ஷன் மற்றும் விநியோகத்துறை அதிகாரிகளை இந்த நடவடிக்கை குறித்து மறு ஆய்வு செய்ய நான் உத்தரவிடுகின்றேன். ட்ரம்பின் இந்த உத்தரவு எத்தகைய நடவடிக்கை அல்லது யாருடைய செயல்பாடுகள் குறித்த விசாரணைக்கானது என்பது உடனடியாக தெளிவாக தெரியவில்லை. இது குறித்து கருத்து தெரிவிக்க வெள்ளை மாளிகையும் உடனடியாக முன்வரவில்லை. முன்னதாக அமெரிக்காவின் மத்திய நீதித்துறை அறிவியல் சான்றுகள் குறித்து தன்னுடைய புதிய கையேட்டில் இருந்து பருவ மாற்றம் தொடர்பான அத்தியாயத்தை நீக்கியிருந்தது. இந்த அத்தியாயம் புதைப்படிவ எரிபொருள் நிறுவனங்களுக்கு எதிராக ஒரு தலைப்பட்சமாக இருப்பதாக குடியரசுக் கட்சி மாநில வழக்கறிஞர்கள் வாதிட்டதை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. நீதிமன்ற வழக்குகளில் சமர்ப்பிக்கப்படும் அறிவியல் சாட்சியங்களை மதிப்பீடு செய்ய நீதிபதிகள் இத்தகைய கையேடுகளை பெரிதும் நம்பியிருக்கின்றார்கள் என குறிப்பிட்டார். கொலம்பியா சட்டக்கல்லூரியை சேர்ந்த ஜெசிகா வென்ஸ் மற்றும் ராட்லி ஹாட்டன் ஆகியோர்
எழுதப்பட்டிருந்த இந்த சர்ச்சைக்குரிய அத்தியாயம் நீதிபதிகளுக்கு பருவநிலை அறிவியல் தொடர்பான வழக்குகளை கையாள உதவும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் தாய் டிவியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி.